மக்களே, நாம நிறைய வீடியோ நான் பார்த்துருப்பேன். காஸ்கோ, யூஎஸ்ஏல காஸ்கோ, அப்புறம் யூகேல காஸ்கோ தானே யூஎஸ்ஏலையும். ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பேன். ஆனால் வந்து காஸ்கோவில் அப்படி என்ன இருக்குன்னு ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. இதுதான் முதல் தடவை. இங்கே வந்து 4 வருஷம் ஆக போகுது. இதுதான் முதல் தடவை நான் காஸ்கோக்குள்ளே போகிறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிராண்டு நல்ல, ஏன்னா பிராண்ட் யூகே வந்து பிராண்டுக்கு ஃபேமஸ்ஸு. அதனால் பிராண்டெல்லாம் பார்த்து கிஃப்ட் வாங்குவோம். ஆனால் நிறைய பேர் காஸ்கோலேயே இருக்கிற எல்லாத்தையுமே இங்கேருந்தே எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க. பாருங்கள், ரொம்ப பெரிய ஸ்டோர். பல்காக வாங்குறதுக்கு இங்கே தான் வருவாங்க. நாங்கள் இப்போ வந்து பல்காக தான் வாங்க போகிறோம். இங்கேருந்து இந்தியா வரதுக்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ காசு நிற்கிது பாரு. உள்ளே வரத்துக்கு அவ்வளோ பெரிய கியூ இருந்தது அங்கே. உள்ளே வர இங்கே பார்த்தீங்கன்னா டயர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு கார் டயர் அது மாதிரிலாம் இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் கண்ணு டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கண்ணாடி வாங்கிக்கிறதுக்கு அதுவும் இங்கே உள்ள ஒரு சார்ஜ் போட்டு 24 பவுண்டு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் காஸ்கோவில் மெம்பர் ஆகி தான் நீங்கள் இங்கே உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க முடியும். காஸ்கோன்றது சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரிங்க. இது ஒரு பெரிய கடல். இதுக்குள்ளே வந்து எல்லாமே கிடைக்கும் A to Z. ஸோ இதுக்கு ஒரு 2 பேருக்கும் சேர்த்து 30 பவுண்ட் அந்த ரேஞ்சில் வந்து இங்கே வருது. ஸோ இது வாங்கினா அந்த கார்டோட தான் 2 பேருமே உள்ளே போக முடியும். இதுக்கு ஆதார் கார்டு மாதிரி ஒரு கார்டு மாதிரிலாம் இங்கே அது ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இது எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்க. அது அடுத்த ஷாக்கிங்கான விஷயம். காஸ்கோவில் நிறைய பிளான்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. ஆதார் கார்டு அட்டை எடுக்கிற மாதிரி இருந்ததுங்க. எவ்வளோ நேரம் இது. அது 33 பவுண்ட் ஆச்சு. ஈச் அண்ட் ஃபோட்டோ எடுத்து அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க முதல் கொண்டு கேட்குறாங்க. எனக்கு புரியல இதுக்கு எதுக்கு எங்கே வேலை பார்க்குறாங்களாம் தேவைப்படுதுன்னு. பட் ஆனால் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் நான் வந்ததே கிடையாது. பாருங்க, நான் 40,000க்கு 60 inches சாம்சங் டிவி LED 47 வருமா? 47 பரவாயில்ல. சரவணா ஸ்டோர்ஸில் ஒரு ஃப்ளோர் இருக்கும் இல்லையா? இது வந்து பாத்திரத்துக்கு, இது எலக்ட்ரானிக்ஸ்க்கு, அந்த மாதிரி இங்கே தனித்தனியாக பிரித்து இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் சைடு, அந்த பக்கம் பாத்திர சைடுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேமஸான பிராண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ப்ரெஸ்டீஜு, என்னென்ன வச்சுருக்குறாங்க. குக்கர் இருக்கா? இதெல்லாம் இருக்குது. யூகேக்கு யாராவது புதுசாக வராங்கன்னா இங்கே வந்தால் வீட்டுக்கு தேவையான A to Z பொருள் இங்கே எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டேஃபடில்ஸு கார்டனிங் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இது மொத்தமாக போய் அவங்க அந்த ஃபார்மிங் அந்த உள்ளே போட்டான்னா, மண்ணில் போட்டானா முளைக்கும் இல்லையா? இதுதான் அந்த பூ. ஹாலோவின்காக இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து ஃபேமஸான டைமண்ட் ஜுவல்லரி, கோல்டு ஜுவல்லரி, ஃபேமஸான வாட்ச்சு அதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்கிறேன், யூகே வந்து பிராண்ட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்குறாங்க. ஆனால் எனக்கு வெளியில் விற்கிற விலைக்கும் இங்கே விற்கிற விலைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. காஸ்கோவோட எனக்கு ஒரு ஆப்லேருந்து வாங்குறது ரொம்ப சீப்பாக இருக்குங்க. அந்த ஆப்லேருந்து தான் எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் நான் கிஃப்ட்டு இங்கேருந்து வாங்கிட்டு போவேன். கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோ தனியாக நான் போடுறேன். கொஞ்ச நேரம் எங்களோட இசை மலையில நீங்க நனையணும்னு நினைக்கிறேன். இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. அவன் பாண்டது நீ கேட்டியா? நின்னு கோரி வர்ணம் கொத்துறாண்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். யாரோ என் மியூசிக்கை கேட்டு செத்துட்டு போறாங்க. தயவு செஞ்சு போயிடலாம். விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கையில் இருக்கிற மார்ஷல் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஷாப்புங்க இது. அந்த சாக்லேட்டை தேடி எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுருக்கோம் தெரியுமா? எலக்ட்ரானிக்ஸ், ஜுவல்ஸ் இதெல்லாம் நான் ஒரு ஆப்பில் சீப்பாக இருக்கும்னு சொன்னேன் காஸ்கோவோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் சாக்லேட்ஸ் இங்கே ரொம்ப சீப்பாக இருக்குங்க. அவ்வளோ ஒன்றும் வந்து ரொம்ப பல்கான ஒரு பெரிய பாக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் விற்கிற விலையை விட இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு சாக்லேட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக காஸ்கோவில் வந்து நீங்கள் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போகலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை இப்படி இருந்தால் எப்படி கொடுக்குறது? உள்ள பேக்கெட்ஸ் இல்லை 45 பக்கம். இது 16 தானே?
காஸ்கோவில் இன்னொரு செமையான விஷயம், இங்கே நிறையா ஃப்ரீயாக கிடைக்கும். சாம்பிள் ட்ரிங்க்கு, சாம்பிள் ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் இங்கே நிறையா வச்சுருக்குறாங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்கை குடிச்சிட்டு அப்படியே பிஸ்தா செக்ஷனுக்கு போகிறவங்க இந்த இடத்துல பிஸ்கெட்லாம் வச்சுருந்தாங்க. பிஸ்தா பிஸ்கெட்ஸ்லாம். பிஸ்தா வந்து இந்தியாவை விட இங்கே ரொம்ப 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 சீப்பு. நாங்கள் வந்து 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு ரேஞ்சுக்கெலாம் வந்து நாங்கள் பிஸ்தா பேக்கெட்டு அந்த உள்ள அந்த கவரோடு இருக்கும் இல்லையா, அதை நாங்கள் இங்கே வாங்குவோம். ஸோ ஃபேமிலிக்காக பிஸ்தா வாங்கலாம், பிஸ்தா ஆல்மண்ட் எல்லாம் மிக்ஸ் ஆன பிஸ்கெட்ஸ் வச்சுருந்தாங்க, அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போனோம். ஸோ இங்கே நிறையா இங்கே வந்தீங்கன்னா பிஸ்தா வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு அது வாங்கிட்டு போங்க. ரொம்பவே சீப்பாக நல்லா குவாலிட்டியாக டேஸ்டியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா அந்த இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து நம்ம ஊரில் விலை ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு இங்கே முக்கால்வாசி பேர் இங்கே தான் வாங்குவாங்க, இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இந்த ஊரில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் ரொம்ப டைம் எடுக்கிறனால செல்ஃப் கேரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. இங்கே எல்லா வகையான சப்ளிமெண்ட்ஸும் நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக இங்கே இருக்கும். ஃபுல்லாக வந்து இது ஷாம்பு, ஹேண்ட் வாஷு அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. இங்கே இந்த ஊரில் சோப் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. அது ஷாம்பு மாதிரியே இருக்கும். அதை வந்து ஸ்க்ரப்பில் எடுத்து தேய்க்கிற பழக்கம் இங்கே இருக்குது. பாருங்கள், இதுதான் வந்து விஸ்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியே இந்த ஊரில் ஃபேமஸ். ப்ளூபெரி, ட்ரைடு ப்ளூபெரிஸு. ஓ, இது நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்காம எடுத்துகிட்டு போய்க்கலாம்ல. வேகன் நோ ரிஃபைன்ட் சுகர், ஸ்ட்ராபெரி, அத்திப்பழம், ப்ளூபெரி, இது ரெண்டும் எடுத்துக்கும். இந்த ஊரில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்பவே காஸ்ட்லிங்க. இங்கே எல்லாமே வச்சுருக்குறாங்க பாருங்கள். மேங்கோ, ட்ரைடு ஃப்ரூட்லாம் இங்கே இருக்குது. இங்கே லெதர் பெல்ட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம சென்னை தான், பெரியமேட்டில் தான் நல்லா லெதர் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அப்புறம் இங்கே ட்ரெஸ்ஸஸ், பேண்ட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. அன்பிராண்டட்லாம் இங்கே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குங்க. பிராண்டட் தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் பிராண்டட் வந்து இந்த இடத்துலையும் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, விண்டடுன்ற ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணி நான் வாங்குவேன்னு. அதில் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதில் வந்து கம்மியாக கிடைக்குன்றதுனால அது பழைய ட்ரெஸ்லாம் கிடையாது, டேகோட உங்களுக்கு புதுசாக கொடுப்பாங்க. அவங்க வாங்கிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ண முடியாமல் அப்படி கொடுக்குறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை சைஸ் பத்தலைனாலும் அதில் போட்டுருவாங்க. புது ட்ரெஸ்ஸஸ் கூட விண்டட்டில் கிடைக்கும்னு சொல்லி பல பேருக்கு தெரியாது. ஸோ அங்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே எனக்கு பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல ட்ரெஸ்ஸு வாங்குறது அவ்வளோ ஒர்த்தாக எனக்கு படலை. இந்த சேர் மசாஜர் வாங்குறதுக்கு இங்கே உட்காந்து நம்ம எப்படி இருக்குன்னு சாம்பிள் பார்த்துக்கலாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிக்காச்சு. ஏன்னா மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட் நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். தீபாவளிக்கு 2 மாதம் முன்னாடியே நம்மளுக்கு நிறையா வரும் இல்லையா, நம்ம டி நகர் அங்கெல்லாம் போனால். அது மாதிரி இங்கேயும் கிறிஸ்மஸ் ஹாலோவின் டைமுக்கு முன்னாடியே இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வந்துடுங்க. நம்மளுக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் கிஃப்ட்ஸு, குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்துட்டோங்க. நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் விலை கம்மியாகவும் இருக்கும், பல்காக இருக்கும். சிலது வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அது இம்போர்ட்டட் ஐட்டமாக இருக்கும். இங்கே நான் காக்கி 12 பழத்தை 1 பவுண்டுக்கு வாங்கினேங்க, 100 ரூபா. அது இந்த ஊரில் எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊரில் 100 ரூபான்றது ரொம்ப ஈஸி. 100 ரூபாய்க்கு அவ்வளோ ஈஸியாக ஒரு பொருளை இங்கே வாங்க முடியாது. எவ்வளோ பெரிய தக்காளி! இங்கே பாருங்க, தக்காளியை பாருங்க. இங்கே என் கை. இப்போது என்னோட ஃபேவரட்டான கேக் சைடு வந்திருக்கிறேங்க. உங்கள் கண்ணு முன்னாடி கப் கேக்ஸும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய கேக்ஸ்லாம் கூட இருக்குது. எவ்வளோ பெரிய கேக்கு, நல்லா இருக்குல்ல? யூகேயில் ரொம்ப பெரிய கஷ்டம் என்னென்னு பார்த்தானா, வெஜிடேரியன்ஸ்க்கு ஃபுட்டு வந்து இந்த மாதிரி வெளியில் வந்தால் கம்மியாக இருக்குங்க. ஃபுட் இருக்கும், ஆனால் வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ ரெடி டு ஈட் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கூட இந்த இடத்துல நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் ரொம்ப ஜாஸ்தி. எங்களுக்கு வெஜிடேரியன், நான் வந்து வெஜிடேரியன், ஸோ எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. எனக்கு வெஜிடேரியன் எங்கே போனாலும் சோறு கிடையாது. இதோ எங்களுக்கு சோறு இதான். நாங்கள் வேணும்னா தள்ளிக்கோ. எங்கே போச்சு ப்ரானா? வெஜிடேரியனுக்கு சோறு எது தெரியுமா? இவ்வளோதான். ஆமாம், நாங்கள்லாம் வந்து ஆடு, மாடு
அந்த மாதிரி நாங்கள் இலத்தலை தான் தின்னுவோம். இது எடுத்துக்கலாமா? இது சிக்கன், இது கூட சிக்கன் தான். அங்கே போனாலும் சோறு இல்லை. சிக்கன் சீஸ் ஏய் எல்லாம் உனக்கு தான் இருக்கு, எனக்கு இல்லை. வெளிநாட்டுக்காரங்க யாரும் நம்ம ஊருக்கு வந்தானா ஃபுல்லாக வெஜிடேரியன் சாப்பாடாக வைங்க, நான்வெஜ்ஜே வைக்காதீங்க. இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் கூட இங்கே ஃபேமஸ், நீங்கள் வாங்கிக்கலாம் யாராவது இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா. 64 இருக்கும், 8 ப்ரீமியம் லிக்கர் பிராண்ட்ஸ். இதெல்லாம் வந்து சாக்லேட்ஸ் தான், அதில் ஒரு 3% ஆல்கஹால் கலந்துருக்குறாங்க அந்தந்த பர்டிகுலர் பிராண்டோடது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் குட் டு கோ சேனலை. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புற டைம் வந்தாச்சு. இவங்களை திட்டினது இவங்க காதில் விழுந்துச்சோ என்னமோ தெரியல, எனக்கு ஒரு கேக் பீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ஹாப்பியாக நான் இங்கேருந்து கிளம்புறேன். டாடா.